அவைகளை அவர் பார்த்து கொள்வார். ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தாங்க. ஆமா, பாருங்க, பணத்தை கடனை வாங்கிட்டாங்க, கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, கஷ்டம். எந்த நபர் பணம் கொடுத்தாரோ அதே நபர் வந்து வட்டி வேண்டாம், அசல் மட்டும் கொடுத்தா போதும். யாரால சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா. ஆனா கர்த்தரால சொல்ல வைக்க முடியும். ஆமென். படகு சமுத்திரத்தில் காற்று கடலை வீசுது, படகு அமிழ்ந்து போக தக்க அங்கே சீற்றங்கள் காணப்படுகிறது. ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு. ஒரு ஆமென். அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே, அற்ப ஜனமே, உன் படகுல நான் இருக்கிறேன். ஆமென். இறையாது என்று சொன்ன மாத்தத்தில் அது அமிர்தல் ஆயிற்று, அது அடங்கி போனது. உன் சபைக்குள்ள இயேசு இருக்கிறாரு, உன் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, உனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆனால் நீயும் அற்ப விசுவாசியாவே நீ காணப்படுகிறாய். பிரியமான கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன் படகுல இயேசு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஆமென். இயற்கையே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும், அது கீழ்ப்படியும். ஒரு அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை நடக்கிற பிரச்சனைகளை மாற்ற இயேசுவால முடியும். ஒரு ஆமென். முடியும், முடியும். ஒரு ஆமென் சொல்லாமா? கர்த்தரால முடியாதது ஒன்றும் இல்லை. ஆமென். பாருங்க, அந்த அதிகாரத்தில் மிகவும் ஒரு பிடித்த ஒரு வசனம். ஆமா, தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். 21வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். 2011ஆம் வருஷம் இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 2010வது வருஷத்தில் நான் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 2002 ஞானஸ்நானம் எடுத்தேன். 2010 வரைக்கும் 8 வருஷ காலமாய் பரிசுத்த அபிஷேகத்தை நான் பெறாதவனாய் காணப்பட்டேன். இப்படி நடந்த ஒரு கூட்டங்களிலே கலந்து கொண்டு எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட இது என்ன பாஷை? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு என்ன பேசுகிறான்? ரகசியங்களை பேசுகிறான். நான் உங்களோட ரகசியங்களை பேச வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வரத்தை எனக்கு கொடுங்கன்னு அவருடைய பாதத்திலே காத்திருந்தேன், கேட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அபிஷேகத்தை கொடுத்தாரு, ஊழியத்தை கொடுத்தாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் அவருடைய துதியை சொல்லி வந்து கொண்டே, அவருடைய சாட்சிகளை சொல்லி வந்து கொண்டே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தி கொண்டே, அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே வந்தோம். அல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்துவதற்காகவே கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி நினைவு போட்டுனே இருப்பார் ஆண்டவர். நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நம்ம யாருக்குரியவர்கள்? பரலோக தகப்பனுக்குரியவர்கள். இது நமக்கு டெம்பரவரி தான். இதுக்கு என்ன பாடுன்றீங்க, என்ன போராட்டன்றீங்க, என்ன பிரச்சனைன்றீங்க? இது டெம்பரவரி. நம்ம எங்கே போக போகிறோம்? ஒரு ஆமென். பரலோகத்துக்கு போக போகிறோம். அங்கே போய் கர்த்தரை தரிசிக்க போகிறோம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் கிடைத்திருக்கிறது. ஆமென். ஆன்லைனில் பார்க்குற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஒரு அல்லேலூயா.